இருக்கம்பா ஒருத்தன் வியர்டா கொடூரமா நீங்க கேக்குற மாதிரி எந்த படத்துல வராத மாதிரி மதுரையில சேது அசால்ட் சேது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அஃப்ஸ்டர் தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற ரிவ்யூ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு இந்த எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 இது தேவைப்படுது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் நம்ம ஃபாண்ட் இருந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்புமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் ஃபைல் இருக்கும். அந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் 1 எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், உங்கள் ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் போட்டுவிட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம எல்லா எடிட்லையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் வந்து எங்கேருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கோம். ஓகேவா? டேரெக்டாக நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 9 இமேஜ் நமக்கு தேவைப்படுது. ஓகே ப்ரோ, இப்போ நான் எல்லா இமேஜும் ஜென்ரேட் பண்ணிட்டு எல்லா இமேஜும் நான் கேலரியில் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறது நான் பார்க்கலாம். நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜெமினி ஆப்லேருந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்களா, எல்லா இமேஜையும் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்களோட இமேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டவுன்லோட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கேலரியில் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாமா? ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ரிமூவ் பிஜி வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பிஜி கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும், நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பண்ண சேம் ஸ்டெப் தான் நீங்கள் மற்ற இமேஜுமே இருக்குது பார்த்தீங்களா, ஜெமினி கிரியேட் பண்ண இமேஜ் எல்லா இமேஜுமே இதே மாதிரி தான் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகே, வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் நம்மளோட ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா ரோபோட் ரெகுலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டுங்க வியூ ஆல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, 3 கோடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அதுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ப்ரீசெட். இந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து எங்கேருந்து எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ரீசெட் ஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ மறுபடியும் இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்வைப் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனில் எங்கே இருக்குது பார்த்துக்குங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லைனாக பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ்லாம் இருக்கும். கார்ட்டூன் இமேஜஸ் நிறையா இருக்கும். அந்த கார்ட்டூன் இமேஜஸ்க்கு பதில் நம்மளோட இமேஜஸ் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, இமேஜ் பிக்சார்ட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த இமேஜை செலக்ட் பண்ணணும். ஜெமினியில் ஜென்ரேட் பண்ண இமேஜ் எடுக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணது மட்டும் எடுக்கணும் பிக்சார்ட் அப்ளிகேஷனில். ஓகே, இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து ஓகேனா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளிப்புக்கு போகலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வச்சாச்சு. அதே மாதிரி செகண்ட் இமேஜ் வைக்க போகிறோம். இப்போ செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போயிட்டு இந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு செகண்ட் இமேஜ் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபஸ்ட் இமேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி இப்போ செகண்ட் இமேஜும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம செகண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டோம். பார்த்துட்டு நம்ம ஓகேவான்னு பார்த்துட்டு நம்ம ஓகேன்னு நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதை. ஓகே, செகண்ட் இமேஜ் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு நம்ம போகலாம். இப்படி நீங்கள் ப்ளே பண்ணி ப்ரிவியூ பார்க்கும்போது என்னென்ன பார்க்கணும்னா, இப்போ நம்ம அந்த ஹெட் வந்து நம்ம ஃபேஸ்லாம் கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்க நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஆப்ஷன் அந்த கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போங்க. உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பார்க்குறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா? அது கொஞ்சம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கம்மே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாதி இமேஜ் நம்ம கட்டாகி வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி கட் ஆகாமல் இருக்கணும். ஃபுல் இமேஜ் நமக்கு வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கரெக்டாக நம்ம ஃபுல்லாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு நம்ம வந்து இமேஜ் எடிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அங்கே சேஞ்சஸ் பண்ணதுனால இன்னொரு மிஸ்டேக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி ஹெட் வந்து மறைக்குது பார்த்தீங்களா? ஃப்ரேம் மட்டும் வெளியே போகுது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம லைட்டாக கீழே இறக்கி வச்சுக்கலாம். இமேஜை லைட்டாக மட்டும் கீழே இறக்கி வச்சுக்கலாம். கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே இருக்குமே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ வந்து சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஸ்டுடியோ ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், எஃபெக்ட் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பெரிய நேம் நான் போடுறேன் பாருங்கள், எஃபெக்ட் ஸ்டுடியோ தமிழ் அப்படின்னு போடுறேன். அப்படி போட்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் வெளியே போயிடுச்சு. அப்படி என்ன பண்ணணும், மேலே பார்த்தீங்கன்னா இந்த 32 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எஃபெக்ட் ஸ்டுடியோனே போட்டு அதே நான் 32 வச்சுக்கிறேன். ஸோ சின்னதாக போட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ அது வந்து எஃபெக்ட் ஸ்டுடியோன்றது முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் ரூபன் அப்படின்னு ஒரு 2 கிளிப் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் சேம் ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? எல்லா டெக்ஸ்ட் ஆப்ஷனும் இந்த மாதிரி தான். நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்லையுமே நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து ரூபன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி தான் நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மேலே வாங்க, மேலே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்பு தான், அதே ஸ்டெப்பு தான். கரெக்டாக இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ என்னோட இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோ தான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பெரிய பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்துருக்கு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஃப்ரேமுக்கு வைக்கணும். இமேஜை ஃப்ரேமுக்கு வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வீடியோ வந்து கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கு போங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் மிக்சருக்கு எல்லா இமேஜையும் இதே ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த இமேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் ரவுண்டு மாதிரி ஒன்று சுற்றும். அதனால் என்ன பண்ணணும்னா கரெக்டாக நீங்கள் சென்டராக வச்சுக்கோங்க. இந்த இமேஜை மட்டும் இந்த இடத்துல மட்டும் இமேஜ் கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டு மாதிரி சுற்றும் ஷீல்டு மாதிரி, அது கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேவா? சுற்றுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. அந்த ஸ்டெப் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் அண்ட் ஃபில்டர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வச்சாலே போதும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சாலே போதும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் வச்சிருக்கமே வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இமேஜ் எல்லாமே. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம அதே மாதிரி போயிடலாம். இதில் நம்ம லாஸ்ட் இமேஜ் நமக்கு. ஓகே, நடுவில் வந்து பாதி இமேஜ் நான் கட் பண்ணியிருப்பேன் நான் சேம் ப்ராசஸ்னால். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் இமேஜ் நம்ம வந்துடலாம். லாஸ்ட் இமேஜ் அதே தான் நமக்கு. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு மட்டும் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலே போதும். கலர் அண்ட் ஃபில்லு தான். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது லாஸ்ட் இமேஜை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் சைஸ் சேம் வச்சுக்கோங்க. அதான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ எல்லா இமேஜும் வந்து ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்ஸ் எண்டு வரைக்கும் ப்ளே பண்ணி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஓகேவா இல்லை எதாவது சேஞ்ச் பண்ணணுமோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கிளிப்பையும் நம்ம சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? எல்லா இமேஜும் கரெக்டாக வச்சுருக்கோம் நம்ம. அதனால் வந்து ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ குவாலிட்டியில் வந்து வீடியோ சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டு கொண்டு வந்து வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டுருக்கோம். பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே வேறு ஒரு எடிட் கண்டென்ட் சந்தி. See you.